நாகம் விபேமி அஜிததே அதி பயானகஸ்ய ஜிஹ்வா அர்க்கநேத்ர புருகுட்டி ரபசோக்ர தம்ஷ்டான் ஆந்திரஸ்ரஜஹ க்ஷதஜ கேசர சங்குகர்ணான் நிர்ஹ்ராத பீத திகிபாத் அரிபின்ன காகாத். பகவானே, உன்னை நான் வர்ணிக்கிறேன், ரொம்ப கோரமான உருவம் தான், ஆனா எனக்கு பயமே இல்லைன்னு தெரிவிக்கிறார். பகவானுடைய கண்கள் அப்படியே செவப்பா இருந்துதான். அவருடைய காதுகள் முழுக்க, உடம்பு முழுக்க ரத்தம் ஒல்லிய, அந்த ரத்தத்தினால் அவருடைய காதுகள் எல்லாம் புடைத்து செவப்பா இருக்கு. தன்னுடைய தகப்பனாருடைய உள்ள இருந்த கொடலை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறார். ஆந்திரஸ்ரஜஹா, ஆந்திரம்னா உள்ள இருக்கிற கொடல், அதை எடுத்து மாலையாக அணிந்து கொண்டிருக்கிறார். அவன் ரத்தத்திலே தோய்ந்திருக்கிறார். நாகம் விபேமி, உம பார்த்தா எனக்கு பயமாகவே இல்லை. என்ன ரட்சிப்பதற்காகத்தான் இந்த உருவத்தை எடுத்தீர்? நம்மை ரட்சிக்க வந்தவர் பெரிய சக்தியோடு இருக்கிறார், பலசாலியா கோரமா இருக்கிறார்னால் நமக்கு நம்பிக்கை தானே வரணும், நமக்கு ஆசைதான் ஏற்படுமே தவிர பயம் ஏற்படாது. அதே நரசிம்மர் நம்மை கொல்வதற்கு வந்தால் பயம் ஏற்படும், நம்ம ரட்சிப்பதற்கு வந்தால் பயம் ஏற்படாது. அப்ப பிரகலாதன் சொன்னார், எனக்கு எந்த பயமும் இல்லை, ஆனால் வேறு ஒரு பயம் இருக்கு, அந்த பயத்தை நீர் போக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறான். இந்த வடிவத்துக்கே பயப்படாதவன் உலகத்துல எதற்கு பயப்படுவான்னால், இந்த சம்சாரத்தை பார்த்துத்தான் எனக்கு பயமா இருக்கு, இன்னும் எத்தனை பிறவிகள் எடுக்க வேண்டுமோன்னு தெரியவில்லை, எத்தனை பிறவிகள்ல என்னென்ன கஷ்டம் ஏற்படுமோ என்று புரியவில்லை. இந்த பிறவியில பக்தி இருக்கு, இது அடுத்த பிறவியில தொடருமான்னு எனக்கு தெரியாது, அதனால எனக்கு ஒரு அனுகிரகம் செய்ய வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து என்னை ரட்சித்துக் கொடு. திரஸ்தோஸ்மியகம் கிருபணவத்சல துக்ககோக்ர சம்சார சக்கர கதனாத் கிரசதாம் பிரணீதா பத்த ஸ்வகர்மபிருஷத்தம தேங்கிரி மூலம் பிரீதோபவர்க சரணம் வயசே கதானு. பகவானே, ஒரே ஒரு பிரார்த்தனை, இந்த பிறவியில உன்னிடத்துல பக்தி இருக்கிறதோ இல்லையோ, அதை மட்டும் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுக்கு முன்னாடி பண்ண பாபத்தெல்லாம் விட்டுடு, எல்லாத்தையும் சேர்த்து சீர்தூக்கி பார்த்தால் கண்டிப்பா தராசு பாப பக்கம் தான் பாரமா இருக்கும். நாம பண்ண புண்ணியம் நமக்கே தெரியாம பண்ணியிருந்தா உண்டு, தெரிஞ்சு ஒரு புண்ணியத்தையும் பண்ணது கிடையாது, பாபங்கள் ஒண்ணு விடாமல் அனைத்தையும் செய்திருக்கிறோம். அப்ப எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்தால் கண்டிப்பா பகவான் அனுகிரகிக்க போவதில்லை. பிரகலாதன் பிரார்த்திக்கிறார், முன் பிறவிகளை எல்லாம் விட்டுவிடு, அதை கணக்கில எடுக்காதே, இந்த பிறவியில் பக்தியோடு இருக்கிறேனோ இல்லையோ, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக என்னை உன்னோடு அழைத்து கொண்டு போய்விடு. கதா ஆஹ்வயசே, பகவான் நம்மளை கூப்பிடணுமா, காத்துட்டே இருக்கு. கண்டவர்கள் வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கோமோ இல்லையோ, முதலாளி எப்ப கூப்பிடுவார், ஒரு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்தா ஒரு 10 நாளைக்கு வண்டியை ஓட்டலாம், கூப்பிடுவாரான்னு கண்டவர்கள் வீட்டு வாசல்ல காத்துட்டு இருக்கோம். பிரகலாதன் சொன்னார், எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை, வைகுந்தத்திலிருந்து கீழே என்ன பார்த்து, பிரகலாதா போரும் இருந்தது ஓடிவான்னு ஒரு வார்த்தை சொல்லு, காத்து கொண்டிருக்கிறேன் வைகுந்தத்துக்கு வருவதற்கு, கூவிக்கொள்ளும் காலம் இன்னம் குறுகாதோன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். கூவிக்கொள்ளும் காலம்னா பகவான் நம்மளை கூப்பிட்டு அனுப்பணுமா, நீ சம்சாரத்தில் இருந்தது போரும் வா. மகாலட்சுமி தாயாருக்கு என் திருவடியை பிடிச்சு பிடிச்சு கை வலிக்கிறது, அவளை விலகி கொள்ள சொல்லுகிறேன், நீ வந்து என் திருவடியை பிடின்னு பகவான் அழைப்பாராம். வடிவினையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயேன்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். இங்கிருந்து வைகுந்தத்துக்கு ஜீவாத்மா போனா ஏதோ சின்ன கைங்கரியம் கொடுப்பார்கள்னு தோணும். இந்த கோவில் இருக்கு, கோவிலுக்கு புதுசா ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே ஒரு 10 வருஷமா கைங்கரியம் என்றவா இருப்பா, அவர்கள் முக்கியமான பொறுப்பில் இருப்பார்கள். புதுசா ஒருத்தர் வந்தா பெரிய கைங்கரியம் எல்லாம் கிடைக்காது, தீப்பந்தம் பிடிக்கிறது, ஏதாவது பாத்திரத்தை எடுத்துன்னு வருது, இல்ல விளக்க நகர்த்தி வைக்கிறது, இதை போல ஏதோ சின்ன கைங்கரியம் தான் கிடைக்கும். ஆனா ஆழ்வார் என்ன ஆசைப்படுறார், எனக்கு சின்ன கைங்கரியம் எல்லாம் பத்தாது, இருக்கிறதுலேயே உயர்ந்தவர் யார், வைகுந்தத்தில் பகவானுடைய தொண்டர்களுக்குள்ளே இருப்பதிலேயே உயர்ந்தவள் மகாலட்சுமி தாயார், அவள் என்ன கைங்கரியம் பண்றான்னு ஆழ்வார் பார்த்தார். பகவான் திருவடிகளை பிடிச்சு விட்டுட்டே இருப்பாளாம். இந்த திருவடிகள் எவ்வளவு கட்டப்பட்டிருக்கும், ராமாவதாரத்துல ஆசேது ஹிமாச்சலம் நடந்திருக்கார், திரிவிக்ரமாவதாரத்துல உலகத்தையே அளந்திருக்கார், எத்தனை மலை எத்தனை முள்ளு குத்தி இருக்கும், இந்த திருவடிகளுக்கு கஷ்டமே வரக்கூடாதுன்னு பிடிச்சு விட்டுட்டே இருப்பாளாம் மகாலட்சுமி தாயார். ஆழ்வார் பார்த்தார், இது நல்ல கைங்கரியமா இருக்கு, அவளை கொஞ்சம் நகர சொல்லு, நான் வந்து உட்கார்ந்து அந்த காலை பிடிக்கணும், இதற்கு கூவுதல் வருதல் செய்யாயே, ஒண்ணு என்ன வைகுந்தத்துக்கு கூட்டிட்டு போயிடு, இல்லையா நீ வைகுந்தத்திலிருந்து கீழே இறங்கி வா, நான் உனக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும், எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் வைத்து கைங்கரியம் கொடுத்தாலும் ஆழ்வார் தயார், வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போய் கைங்கரியம் கொடுத்தாலும் ஆழ்வார் தயார். கூவுதல் வருதல், கூவுதல்னா நம்மள அங்க கூட்டுக்கணும், வருதல்னா அவர் இறங்கி இங்க வர வேண்டும், எப்படி இருந்தாலும் எனக்கு சரிதான், கைங்கரியம் கிடைத்தால் போரும்னு ஆழ்வார் பிரார்த்திக்கிறார்.
அதே விஷயம் பிரகலாதன் சொல்றார், கதா ஆக்வயசே, நீ என்னை எப்போது அழைத்துக் கொள்வாய் என்று காத்து கொண்டிருக்கிறேன். இந்த பிறவி மாறிவிட்டால் இந்த பக்தி இருக்குமான்னு தெரியாது. ஏதோ ஒரு ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால இந்த பிறவியிலே நல்ல எண்ணம் பிறந்திருக்கிறது. அதனால் என்னை அழைத்துக்கொள். சம்சார சக்கர கதனாத்து கிரசதாம் பிரணீதா. இந்த சம்சாரம் என்பது ஒரு பெரிய சமுத்திரத்தை போல இருக்கிறது. அந்த சமுத்திரத்தில் பெரிய பெரிய முதலைகளிடம் நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆழ்வாருக்கு என்ன வருத்தம்னால், ஒரே ஒரு முதலையினிடத்துல சிக்கிக் கொண்ட ஒரு யானை, அதுக்காக ஓடி வந்து ரட்சித்தாயோல்யோ. என்னை எத்தனை முதலைகள் கடித்து கொண்டிருக்கின்றன. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், கைகள், கால்கள், நாக்கு, எத்தனை இந்திரியங்கள். ஒவ்வொரு இந்திரியமும் ஒரு முதலை. ஒரு இந்திரியம் கையை பிடிச்சு இந்த பக்கம் இழுக்கிறது, இன்னொரு முதல்ல காலை கடிச்சு இந்த பக்கம் இழுக்கிறது, இன்னொரு முதல்ல கழுத்தை பிடிச்சு இந்த பக்கம் தள்ளுறது. இத்தனை முதலைகள் என்னை பாதிக்கின்றனவே, இன்னும் என்னை ரட்சிக்க ஏன் ஓடி வரவில்லை? வேகமா என்னை அழைத்து கொண்டு விடு. சம்சாரத்துலதான் பயம். நிருசிம்மனுடைய வடிவத்தை பார்த்து எனக்கு பயம் கிடையாது, நீதானே ரட்சிக்கணும். கோரமான உருவத்தோடு இருந்தால் எப்பேற்பட்ட விரோதி வந்தாலும் பகவான் ரட்சிப்பார்னு உறுதி ஏற்படும். ஆனா சம்சாரத்தை பார்க்கும் போதுதான் பயம் ஏற்படும். அதனால தான் திரும்ப திரும்ப உலகத்தை நினைக்காதே, உலகத்தை நினைக்காதே, பகவானை சிந்திக்க வேண்டும்னு பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். எத்தனை நாள் இருந்தாலும் அவரை பார்த்து கொண்டே இருந்தால் நமக்கு பயமே ஏற்படாது. திரும்பி நம்ம பார்த்தோம்னு வச்சுங்கோ, நாம தான் மூட்டை மூட்டையா பாபத்தை சேர்த்து வைத்திருக்கிறோமே, பயம்தான் பிடித்து கொள்ளும். சம்சாரத்தின் இயல்பை பார்த்தாலும் பயம் பிடித்து கொள்ளும். உண்மையில் யாருக்கும் அன்பெல்லாம் கிடையாது. உறவினர்கள் கூட பார்க்கும் போது ஒரு மாதிரி நடப்பார்கள், முதுகுக்கு பின்னால் வேறு மாதிரி நடப்பார்கள். கண்டதோடு பட்டதல்லால் காதல் மத்து யாதுமில்லை. பார்க்கறச்சே நன்னா படிப்பா, பணங்காசு வந்தா உடனே எல்லாரும் வந்து மொய்த்து கொள்வார்கள். கையில பணம் குறைஞ்சா நீ யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி விலகி போய் விடுவார்கள். இதுதான் உலக இயற்கை. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம், பகவான் தான் உறவுன்னு நினைத்து மோட்சத்தை பிரார்த்திக்கிறார்கள். அதை போல பகவானை சிந்தித்தால் பயம் விலகும், நம்மை சிந்தித்தால் பயம் கூடிக்கொண்டே இருக்கும். அதனால பகவானே அழைத்து கொண்டு விடுன்னு பிரார்த்தித்தார். அடுத்து தெரிவிக்கிறார், யஸ்மாத் பிரியா பிரிய வியோக சயோக ஜன்ம சோகாக்னினா சகலயோனிஷு தஹ்யமானஹா துக்கௌஷதம் ததபி துக்கம் அதத்தியாயம் பூமன் பிரமாமி வதமேதவ தாஸ்ய யோகம். பிரகலாதன் சொல்லுகிறார், பகவான் கேட்டாராம், ஏன் சம்சாரம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லுகிறாயே, அந்த கஷ்டத்துக்கெல்லாம் மருந்து சம்சாரத்திலேயே இருக்கிறதே, என்னென்ன துன்பம் ஏற்பட முடியுமோ எல்லாவற்றையும் போக்கிக் கொள்வதற்கான வழிகளை சம்சாரத்திலேயே வைத்திருக்கிறேனே, நீ ஏன் மோட்சம் வேண்டும் என்று கேட்கிறாய், என் திருவடிகளை ஏன் பிரார்த்திக்கிறாய்னு பகவான் கேட்டார். பிரகலாதன் சொன்னார், இது வேடிக்கை தானே, இந்த கஷ்டத்தை போக்குவதற்கு என்னென்ன வழிகள் இருக்கின்றனவோ அந்த வழிகள் இதைவிட மேலும் கஷ்டமாக இருக்கின்றன. ஒரு துக்கத்தை போக்கணும்னு மருந்து சாப்பிட்டா, ஒரு வியாதி போக்கத்துக்கு மருந்து சாப்பிட்டா 4 வியாதி எனக்கே தெரியாம உள்ள வந்து உட்கார்ந்துக்கிறது. இதுல இருந்து நான் என்றைக்கு மீண்டு வருவது? ஏதோ ஒரு பாபத்தை செய்து விட்டோம், அந்த பாபத்தை போக்கிக் கொள்வதற்காக ஒரு பிராயச்சித்தம் பண்றோம்னு வச்சுங்களேன். பிராயச்சித்தத்துல முதல் கட்டம், என்னென்ன பாபம் பண்ணிருக்கேன்னு நமக்கு தெரியணும். அதுவே தெரியாது. எந்த பிறவியில் என்ன பாபம் செய்தேன்னு நமக்கு தெரியாது. அப்ப எந்த பிராயச்சித்தம் செய்வதென்று முடிவு செய்ய முடியாது. அப்படியே கண்டுபிடிச்சு ஒரு பிராயச்சித்தத்தை பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதுல மந்திரத்தை தப்பா சொல்லிடுவேன், அக்னியில நெருப்புல நெய்ய தப்பா குத்திடுவேன், என்னென்னமோ தவறுகள் ஏற்படலாம். கிழக்கு நோக்கி உட்கார வேண்டிய இடத்துல வடக்கு நோக்கி உட்கார்ந்து பண்ணிடலாம். ஒரு பாபத்தை போக்குவதற்கு பிராயச்சித்தம் செய்தால் அதற்கு நடுவுல 10 பாபங்கள் வந்து விடுகின்றன. ஒரு வங்கி கணக்கு இருக்குன்னு வச்சுங்கோ, அதிலிருந்து எனக்கு பணத்தை எல்லாம் செலவழித்து பூஜ்யம்னு காட்டினா மோட்சம் கிடைச்சிரும். பாபங்கள் எல்லாம் போய்விட்டால் மோட்சம் கிடைச்சிரும். நான் என்ன பண்ணேன், 10 ரூபா செலவு பண்ணேன், 100 ரூபா வரவு வந்தது. 100 ரூபா செலவு பண்ணேன், 1000 ரூபா வரவு வந்தது. நான் என்னைக்கு அந்த வங்கி கணக்க பூஜ்யத்துக்கு கொண்டு போறது? ஒரு நாளும் பாபத்தை முடிக்கவே முடியாது. அப்ப ஒரே வழி பகவானுடைய திருவடிகளை பற்றுவதுதான். அதனால் பகவானே உன்னிடத்துல பிரார்த்திக்கிறேன், உலகத்தில் முடிவுகள் இருக்கின்றன சொல்ல வேண்டாம். எந்த மருந்தை உண்ண போனாலும் அந்த மருந்தும் துக்கத்தை தான் கொடுக்கிறது. அப்ப ஒரே ஒரு மருந்து இருக்கு, பகவான் தான் மருந்து. அந்த மருந்தை பற்றி விட்டோம் என்றால் சம்சாரம் என்கிற வியாதியே போக்கிடுவார். நாம என்ன பண்றோம், சம்சாரத்தில் இருக்கணும், ஆனா உடல் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, இந்த வியாதிகளை மட்டும் போக்கணும்னு மருத்துவர் இடத்துல போறோம். அவர் ஒவ்வொரு மருந்தா கொடுக்கிறார். ஒரு வியாதி போனா இன்னொரு அங்கத்துல வியாதி வருது. தலைவலி போனா இடுப்பு வலி வருது, இடுப்பு வலி போனா குடல் வலி வருது, மாத்தி மாத்தி வருது. பகவானும் ஒரு மருத்துவர். நிர்வாணம் பேஷஜம் பிஷக்குன்னு சசநாமத்துல சொல்றோமோ இல்லையோ, பேஷஜம் அப்படின்னா மருந்துன்னு அர்த்தம்,
பிஷக் அப்படின்னா மருத்துவர் என்று பொருள். பகவானும் ஒரு மருத்துவர். அவரிடத்துல போனா நான் தனித்தனியா கால்வலி மூட்டு வலிக்கெல்லாம் மருந்து கொடுக்கல, சம்சாரம்னு ஒரு வியாதி இருக்கு பாரு, அதுக்கு மருந்து கொடுத்துடுறேன். மொத்த சம்சாரத்தையே போக்கி விட்டோம் என்றால் எந்த வியாதியும் வந்து துன்பப்படுத்தாது, வைகுந்தத்துல ஆனந்தமா இருக்கலாம். அந்த உயர்ந்த மருந்து தன்னுடைய திருவடிகள். அந்த திருவடிகளை நமக்கு கொடுத்து சம்சார வியாதியையே போக்கிவிட்டால் இந்த ஆத்மா துன்பமே படமாட்டார். அதனால உன்னுடைய திருவடிகளை பிரார்த்திக்கிறேன் என்று தெரிவித்தார். சோகம் பிரியஸ்ய சுகிருதா பரதேவதாயாக லீலா கதாஸ்தவ நிருசிம்ம விரஞ்ச கீதாக அஞ்சி அஞ்சசிஹி ததர்மி நிருகுணான் குண விப்ரமுக்தா துர்காணிதே பத யுகாலய ஹம்சசங்கா. அடுத்து பிரார்த்திக்கிறார். இதுவரைக்கும் ஒரு சில கருத்துக்களை சொல்லிட்டார். பகவானை பற்றுவதுதான் நல்லது, சம்சாரம் பயத்தை கொடுக்கும், பகவானை பற்றினால் பயம் கிடையாது, பக்திதான் சிறந்த மார்க்கம், பக்தர்கள் மிக உயர்ந்தவர்கள், எல்லாம் சொல்லிட்டாரோ இல்லையோ. அடுத்து பிரார்த்திக்கிறார், பகவானே நீர் இப்போது நரசிம்மனாக பிறந்திருக்கிறீர், கொஞ்ச நாழி ஆனா திரும்ப மறைந்து போய்விடுவீர், நீ நிரந்தரமா என்னோடு இருக்க போவது கிடையாது. அப்ப எனக்கு நிரந்தரமான நன்மைக்கு எது வழி என்றால் பக்தர்களோடு சத்சங்கத்தை ஏற்படுத்தி விடு. பகவான் வருவார் போவார், எப்பவுமே கூட இருப்பார்னு சொல்ல முடியாது. கூட இருந்து நம்மை நல்வழிப்படுத்துவர்கள் பக்தர்கள் தானே. அதனால்தான் கூடணும் கூடணும் கூடியிருந்து குளிர்ந்துன்னு இன்னைக்கு ஆண்டாள் பாடுறாளோ இல்லையோ. ஏன் கூட்டமா சேரணும்? கோவில் எதற்கு? பல பக்தர்கள் வந்து சேர வேண்டும். தனியா வீட்டில் அமர்ந்து கொண்டு பகவானை தாராளமா வழிபட்டு விடலாம். ஆனால் அதுல ஒரு உற்சாகம் ஏற்படாது. 10 பேர் கூடினாத்தானே பெரிய ஒரு காரியம். வீட்டுல என்ன நாம பங்குனி உத்திரம் உற்சவம் கண்டுள்ள முடியுமா? இது போல கூடார வல்லும் சரி கோவிந்தா வீட்டுல எல்லாரும் 100 தடவை அக்கார் அடிச்சல் பண்ண முடியுமா? இதெல்லாம் கூட்டமா சேர்ந்தால்தான் பண்ண முடியும். அப்படி பக்தர்கள் சேர்ந்து முயற்சிப்பதற்குத்தான் கோவில்கள் உள்ளன, உற்சவங்கள் உள்ளன, இத்தனை வழிபாடு முறைகள் உள்ளன. அந்த கோவில்ல நாம் போய் பங்கு கொள்ள வேண்டும். தனியா நானே பகவானை வணங்கி கொண்டிருந்தால் அது ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போமா? ஒரு பெரிய அன்னதான சத்திரம், அதுல நன்னா ததியாராதனை ஒருத்தர் பண்றார். நன்னா அறுசுவை உணவு, வடை பருப்பு திருக்கணமுது எல்லாம் பண்ணி 2 இனிப்பு போட்டு நன்னா ததியாராதனை பண்றாருன்னு வச்சுங்கோ. நான் என்ன பண்ணேன், எனக்கு அங்க வரத்துக்கு பிடிக்கல, நான் தனியா வீட்டுல ஒரு சாதம் மட்டும் பண்ணி மோரோட கலந்து தயிர் சாதம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னா யாரான நம்புவார்களா? அது நல்லதே கிடையாது. தனிமை என்பதை நாடினால் அது நமக்கு நன்மையை கொடுக்கவே கொடுக்காது. சாஸ்திரத்துக்கிட்ட கேட்டீழ்னால் தனிமை நல்லதுன்னு சொல்லும். எப்பவுமே கூட்டத்தோடு இருக்காதே, தியானமே பண்ண முடியாது. தனியா யார் நடமாட்டமும் இல்லாமல் ஒரு சத்தமும் கூட்ட நாட்டமும் இல்லாத இடத்துக்கு போ என்று சாஸ்திரம் சொல்லும். எதற்கு? தியானம் செய்வதற்கு. நமக்குத்தான் தியானம் கைக்கே வராது. எங்கு போய் அமர்ந்தாலும் சரி, கண்ணை மூடினா நேத்திக்கு என்ன பார்த்தோம், முந்தா நாள் யார் என்ன ஏமாத்தினார்கள், யாருக்கு என்ன கடன் கொடுக்கணும், எல்லாம் ஞாபகம் வரப்போறது. தியானம் செய்பவனுக்கு தனிமை வேண்டுமே தவிர நம்மை போல தியானம் செய்யும் பழக்கம் இல்லாதவனுக்கு கூட்டம்தான் தேவை. கூட்டம் என்பது கண்டவர்களோடு கூட்டமா இருக்கக்கூடாது, பக்தர்களோடு கூட்டமாக இருக்க வேண்டும். அதற்குத்தான் இத்தனை. எதுக்கு இல்லாட்டா தெருவுக்கு தெருவுக்கு கோவில், மாசம் உற்சவம், இத்தனை சத்சங்கள் நடப்பது. சேர்ந்தால்தான் பலம். ஒரு பக்தன் தனியாக இருந்து பகவானை வழிபடுவதை விட கூட்டமாக சேர்ந்திருந்தால்தான் தவறாக போவதற்கு வழி கிடையாது. எப்பவுமே ஒரு 10 பேர் சேர்ந்து பண்றோம்னு வச்சுங்களேன், அவர் தப்பு பண்ணா இன்னொருத்தர் திருத்திடுவார், இவர் தப்பு பண்ணா அவர் திருத்தி விடுவார். ஒவ்வொன்றுத்துக்கும் பகவான் இறங்கி வர முடியுமா? நீ இன்னைக்கு சந்தியாவந்தனம் பண்ணியே ஒரு மந்திரம் தப்பாக சொல்லிவிட்டாயின்னு அவர் இறங்கி வந்தா சொல்ல முடியும். பக்கத்துல ஆச்சாரியன் இருந்தாலோ இன்னொரு பக்தர் இருந்தாலோ இது தப்பா சொன்ன மாத்தி பண்ணிக்கோன்னு சட்டுன்னு சொல்லிடுவாரோ இல்லையோ. அதற்குத்தான் சமமாக பழக வேண்டும். இங்க வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு பழகி பிரயோஜனமே கிடையாது. பக்தன்னு வந்துவிட்டால் அனைவரும் சமம். அந்த எண்ணத்தோடு கூட வேண்டும். அந்த சத்சங்கத்தை எனக்கு கொடு, அதுதான் நிரந்தரமான நன்மை அளிக்கும் என்று பிரார்த்திக்கிறார். சோகம் பிரியஸ்ய சுகிருதா பரதேவதாயாக அஞ்சக திதர்மி அனுகுணம் அனுகிருணன் குண விப்ரமுக்தா. பகவானே, எனக்கு உன்னுடைய குணங்களை பாடுவதில் ஆசை இருக்கிறது, உன்னை தரிசித்து விட்டேன், ஆனா இது நிரந்தரமா இருக்குமான்னு தெரியாது. அப்ப நான் பிரார்த்திப்பது ஒண்ணு, உன்னை அடைவதற்கு பல தடைகள் இருக்கின்றன. அந்த தடையை மீற வேண்டும் என்றால் தே பதயுகாலய ஹம்ச சங்கா, பகவானுடைய திருவடிகள், அந்த திருவடிகளையே இருப்பிடமாக கொண்ட சில அன்னப்பறவைகள் எல்லாம் இருக்கின்றனவாம். அந்த அன்னப்பறவையோடு எனக்கு ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடு, சேர்த்து விடுன்னு பிரார்த்திக்கிறார். ஹம்சப்பறவையோடு சேர்ந்து என்ன பண்ண போறார்னால், ஹம்சம் என்பது பக்தர்களை ஞானிகளை குறிக்கும். ஹம்சம் என்ன பண்ணும்?
பால் தனியா தண்ணீர் தனியா பிரிச்சு பார்த்துருமோ இல்லையோ, அதை போல நல்லது எது கெட்டது எது, கர்த்தவியம் எது செய்யக்கூடாதது எது, ஆத்மாவுக்கு எது நல்லது உடலுக்கு எது நல்லது பிரித்து பார்க்க தெரிந்தவன் தான் ஹம்சன். சந்நியாசிகளை பார்த்து பரமஹம்சர் பரமஹம்சர்னு சொல்றோம் இல்லையோ, ஏன்னா உலகத்தில் பற்று என்பது தாழ்த்திவிடும், பற்றற்று இருப்பதுதான் உயர்வதற்கு வழின்னு பிரித்து தெரிந்து கொண்டார்களோ இல்லையோ, அது சந்நியாசிகளுக்கு ஏற்றம். அப்ப ஹம்சம் என்று சொன்னாலே பல இடங்களில் ராஜஹம்சம், பகவானுடைய திருவடிகளில் இருக்கக்கூடிய ஹம்சம்னு ஆச்சாரியர்களை பற்றி சொல்லுவார்கள். உலகத்து இன்பங்கள் தாழ்ந்தவை, இந்த திருவடிகள் தான் உயர்ந்தவைன்னு பகுத்தறிவோடு வந்திருக்கோ இல்லையோ, அப்படிப்பட்ட அன்னப்பறவைகளோடு என்னை சேர்த்து விடு. அப்பதான் உலகத்தில் இருக்கிற தடைகளையத்தையும் மீறி நான் உன்னுடைய திருவடிகளை அடைய முடியும். அந்த சத்சங்கத்தை ஏற்படுத்தி கொடு என்று அடுத்து பிரார்த்தித்தார். மேல சொல்றார், பாலஸ்ய நேக சரணம் பிதரௌ நிருசிம்ஹ நார்த்தஸ்ய சாகத முதன்வதி மஜ்ஜதோ நௌஹு தப்தஸ்ய தத் பிரதிவதிஹி இஹ அஞ்சசேஷ்டஹ தாவத் விபோ தனுபிருதாம் த்வதுபேக்ஷிதானாம். பகவானே, நீ இன்னொரு நல்லது பண்ணி கொடுக்க வேண்டும், எனக்கு நீதான் புகழாக சரணமாக இருக்க வேண்டும், வேற யார நம்பியும் பிரயோஜனம் கிடையாது. பிரகலாதனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அடியா இருந்திருக்கும். இந்த உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் முதல்ல யார நம்பும்? என்னுடைய தாயும் தந்தையும் என்னை ரட்சிப்பார்கள். இதுதானே ஒரு குழந்தைக்கு அடிப்படை எண்ணம். அதுவும் 5 வயசு குழந்தைக்கு தாய் தந்தையரை விட்டா வேற யாரையுமே தெரியாது. ஆச்சாரியன் ரட்சிப்பார், இல்ல சோறு போட்ட ஊர் ராஜா ரட்சிப்பார், இதெல்லாம் குழந்தைக்கு தெரியாது. தந்தையே நம்பி வாழ வேண்டிய வயதில் அந்த தந்தையே தன்னை கொல்ல முயல்கிறார்னு பிரகலாதனுக்கு தெரிந்த போது என்ன ஒரு ஆட்டம் கண்டிருக்கும். உலகத்தை புரிந்து கொண்டதே தவறு, தந்தை ரட்சிக்க மாட்டார்னு அந்த குழந்தைக்கு தெரியும் போது கவலையே வேண்டாம், நான் ரட்சிக்கிறேன்னு பகவான் கை கொடுத்தாரோ இல்லையோ, அப்ப புரிஞ்சுட்டாராம், ஓ எந்த உறவும் நிரந்தரமா ரட்சிக்காது. தாய் தந்தை அண்ணன் தம்பி தங்கை எந்த உறவாக இருந்தாலும் கைவிடுவதற்கான வாய்ப்புண்டு. எல்லா தாய்மார்களும் குழந்தைக்கு நல்லதே பண்ணுவார்கள்னு சொல்லிவிட முடியாது. ஒரு பரதனுக்கு கைகேயி நல்லது பண்ணலையே, ராஜ்யத்தை விட்டு ராமனை அனுப்பினதே கைகேயி தான். பரதனுக்கு நல்லதுன்னு நினைத்தாள், ஆனா பரதனுக்கு அது பிடிக்கவில்லை. அப்ப தாய் என்பவள் நல்லது பண்ணுவாள், சொல்ல முடியாது, தீமையும் செய்யலாம். தந்தை நல்லது பண்ணுவாரா? இதோ பிரகலாதனுக்கு தந்தை நல்லது செய்யவில்லை. அண்ணன் நல்லது பண்ணுவாரா? விபீஷணனுக்கு ராவணன் நல்லது செய்யவில்லை. தம்பி நல்லது பண்ணுவாரா? சொல்ல முடியாது. எந்த உறவை பார்த்தாலும் கண்டிப்பாக இவர் என்னை கைவிட மாட்டார்னு உலகத்துல சொல்லவே முடியாது. ஆனா யார் கைவிட்டாலும் கடைசியில பகவான் கைவிடாமல் இருக்கிறாரோ இல்லையோ. திருமங்கை ஆழ்வாருடைய ஒரு அழகான பாசுரம், எம்மானும் எம்மனையும் என்னை பெற்றொழிந்ததற்பெண் அம்மானும் அம்மனையும் அடியேனு காகினென்ன எம்மான். பகவானை பற்றி பாடுகிறார், என்னுடைய தாய் தந்தையர்கள் என்னை பெத்ததோடு சரி, எங்கேயோ தூக்கி போட்டு விட்டு புறப்பட்டு சென்று விட்டார்கள். அவர்கள் என்னை இந்த உலகத்தில் ரட்சிக்கவே இல்லை. எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் குருவாகவும் நண்பனாகவும் உறவினனாகவும் அனைத்துமாக இருந்து பகவான் தானே ரட்சித்தார். அப்ப அவரைத்தான் பற்ற வேண்டுமே தவிர உலக உறவுகளை நம்பி பிரயோஜனம் கிடையாது. ஒரு பெரிய கடல் இருக்கு, கடலுக்கு நடுவுல ஒரு மனிதன் சிக்கி கொண்டு அழுந்தி கொண்டிருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவரை ரட்சிக்கணும்னா ஒரு பெரிய கப்பல் வந்தால் தானே ரட்சிக்க முடியும். ஆனால் அந்த கப்பலுக்கும் பிரச்சனை வரும், பெரிய காத்தடிக்கிறது. அதுல ஒரு சின்ன படகாக இருந்தா கடல்ல தாண்டி காத்தை தாண்டி வர முடியாது, பெரிய கப்பல் வேணுமோ இல்லையோ. அதை போல சின்ன சின்ன தெய்வங்களையோ மற்ற மனிதர்களையோ பற்றினால் ஒருவன் முக்தி அடைந்து விட முடியாது. பெரிய கப்பலை போல பகவான் வர வேண்டும், அவர் வந்தால் தான் நம்மை ரட்சிக்க முடியும். ஆவாரார் துணையன்னு அலைநீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துலங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாவென் அருள் செய்து அடியேனொடும் ஆனானேன்னு ஆழ்வார் பாடுகிறார். பெரிய கடல், அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல், ஒரு கப்பலோடு கடலுக்கு நடுவிலே சிக்கிக் கொண்டேன். காத்து இப்படியும் அப்படியும் கப்பலை போட்டு ஆட்டுகிறது. ஆவாரார் துணை, யார் எனக்கு துணையாக இருப்பார்கள்னு கதறினேன். அந்த சமயத்தில் தேவார் கோலத்தோடும் பெரிய தேவனை போன்ற வடிவத்தோடு சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கருட வாகனத்தின் பேரில் பகவான் கை கொடுத்து என்னை தூக்கினார். இனிமே எனக்கு என்ன கவலை? யார் எனக்கு துணைன்னு பயப்படும் போது பகவான் துணையாக நின்றாரோ இல்லையோ, அதை போல் நரசிம்மனே நீதான் துணை என்று புரிந்து கொண்டேன். வேறு எந்த உறவினர்களும் எனக்கு வேண்டாம், உன்னையே அனைத்து உறவுகளாகவும் பத்தினேன். இப்படி பகவானால பண்ண முடியுமான்னு கேட்டால் எல்லா உறவுகள் பண்ணும் காரியத்தையும் அவர் பண்ணுவார். தாய் பண்ணுவதென்ன?
குழந்தைக்கு எது பிடிக்குமோ அதை செய்வாள், பகவானும் செய்கிறார். தந்தை செய்வது குழந்தைக்கு எது நல்லதோ அதை செய்வார், பகவானும் செய்கிறார். ஆச்சாரியன் செய்வது ஞானத்தை கொடுக்கிறார், பகவானும் செய்கிறார். மனைவி செய்வது இவருக்கு எந்த இடத்துல ஒரு தொய்வு வருமோ அப்ப கூட நிற்கணும்னு பண்றார், பகவானும் செய்கிறார். பக்தனுக்கு கூட நின்று உயர்த்தி விடுகிறார். அப்ப எந்தெந்த உறவுகள் எல்லாம் உலகத்தில் என்னென்ன உதவியை செய்கின்றனவோ அனைத்தையும் செய்யும் வல்லமை பகவானுக்கு உண்டு. ஆனால் தான் லக்ஷ்மணன் எனக்கு எல்லாமே ராமந்தான்னு சொல்லிட்டான். சுமந்திரனிடத்தில் லக்ஷ்மணன் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் தசரதனை எனக்கு தகப்பனாராகவே மதிக்கவில்லை. எனக்கு சுமித்ரை தாய் கிடையாது, தசரதன் தகப்பன் கிடையாது, வேற அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. பிராதா பர்த்தாச்ச பந்துஷ்ச பிதாச்ச மம ராகவஹா. எனக்கு தந்தையும் ராமன்தான், தனையனும் ராமன்தான், அண்ணனும் ராமன்தான், பக்தனும் அவனுக்குத்தான், எல்லா விதமான உறவும் பகவானே என்று லக்ஷ்மணன் இருந்தார். அந்த எண்ணம் வந்துவிட வேண்டும். அது வரைக்கும் உலகத்தார நம்பிக்கொண்டே இருந்தால் ஏதோ ஒரு நாள் கால் சறுக்கும் போது அவர்கள் கூட இருப்பார்களான்னு தெரியாது. ஆனால் பகவான் எந்த கட்டத்திலும் ரட்சிப்பார். அதுக்கு பிரகலாத சரித்திரத்துக்கு மேல எடுத்துக்காட்டே சொல்ல முடியாது. அந்த அர்த்தத்தை பிரகலாதன் வெளியிட்டார். அதுக்கு மேல சொல்றார் முக்கியமான ஒரு ஸ்லோகம், தஸ்மாத் அமுஸ்தனுபிருதாம் அகம் ஆசிஷோக்ஞ ஆயுஸ்ரீயம் விபவமைந்திரமயா விரிஞ்சாத் நேச்சாமி தே விலுலிதானு விக்கிரமணேன காலாத்மனா உபநய மாம் நிஜபிருத்திய பார்ஸ்வம். மறுபடியும் பிரார்த்திக்கிறார், பகவானே வேறு எந்த உலக செல்வத்தையும் உன்னிடத்தில் பிரார்த்திக்கப் போவதில்லை. ஏனென்றால் எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடியது என்று புரிந்து கொண்டு விட்டேன். இந்த உலக செல்வங்கள் அது ஆரோக்கியமா இருக்கட்டும், ஒரு பிறவியாக இருக்கட்டும், அல்லது செல்வமாக இருக்கட்டும், மனைவி மக்கள் வீடு வாசல் எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் இருப்பது இன்னொரு நாள் அழியத்தான் போகிறது என்று உறுதியாக தெரிந்து கொண்டேன். அப்ப என்ன பண்ணலாம்? எது உறுதியாக இருக்குமோ, எனக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுமோ அதைத்தானே பிரார்த்திக்க வேண்டும். அப்ப பிரகலாதன் மறுபடியும் பிரார்த்தித்தார், நிஜ பிருத்திய பார்ஸ்வம் நய, என்னை உன்னுடைய பக்தர்களோடு சேர்த்து வைத்து விடு. நிஜ பிருத்தியர்னா உன்னுடைய தொண்டர்கள், அந்த தொண்டர்களோடு என்னை சேர்த்து வைத்து விடு, உன்னோடு சேர்த்துக்கொள்னு அவர் பிரார்த்திக்கவே இல்லை.